சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் 10 பேர் உயிரிழக்க காரணமான பட்டாசு ஆலை சட்டவிரோதமாக இயங்கியது எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜெயிலானி இருந்திருக்கிறார். ஜெயிலானி, அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருப்பது என்ன? சட்டவிரோதமாக இந்த ஆலை இயங்கியதாக தகவல் வந்திருக்கின்றது. இன்னும் என்னென்னவெல்லாம் அந்த எஃப்ஐஆர் மூலம் வெளிவந்திருக்கின்றது சொல்லுங்க. மோகன், சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் சரவணன் என்பவருக்கு சொந்தமான சுதர்சன் பட்டாசு ஆலையில் நேற்று மதியம் ஏற்பட்ட வெடி விபத்தில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 14 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்து சம்பந்தமாக போடப்பட்டுள்ள எஃப்ஐஆரில் பட்டாசு ஆலை என்பது சட்டவிரோதமாக நடந்ததாக ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது பட்டாசு ஆலை உரிமையாளர் சரவணன் நடத்திய விசாரணையில் நாக்பூர் உரிமை பெற்று பட்டாசு தொழில் செய்து வந்ததாகவும் பின்பு சட்டவிரோதமாக அவர் முத்துகிருஷ்ணன் என்பவருக்கு குத்தகைக்கு விட்டதாகவும் குத்தகைக்கு எடுத்த முத்துகிருஷ்ணன் போர்மேன் சுரேஷ் மேற்பார்வையில் மேற்படி பட்டாசு ஆலையில் அரசு உரிமம் பெற்ற கட்டிடத்தில் பட்டாசுகளை தயாரிக்காமல் அளவுக்கு அதிகமான ஆட்களை வைத்து மரத்தடியில் வைத்து போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பட்டாசுகளை தயாரித்துக் கொண்டிருந்தால் உராய்வு ஏற்பட்டு வெடி விபத்து ஏற்பட காரணமாக அமைந்துள்ளது என தெரிய வருவதாக அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்படி பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டால் மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என தெரிந்திருந்தும் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் ஏதும் கொடுக்காமலும் பட்டாசுகளை தயாரிக்க பணித்த பட்டாசு ஆலையின் உரிமையாளர் சரவணன் மற்றும் குத்தகைக்கு எடுத்த முத்துகிருஷ்ணன் மற்றும் போர்மன் சுரேஷ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்துக்கு காரணமாக இருந்த குத்தகைக்கு எடுத்த முத்துகிருஷ்ணன் மற்றும் போர்மன் சுரேஷ் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது பட்டாசு ஆலை உரிமையாளர் சரவணனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயிலானி. சிவகாசி அருகே செங்கமலப்பட்டியில் பட்டாசு ஆலை வெடி விபத்து ஏற்பட்டு 10 பேர் உயிரிழந்தனர். 10 பேர் உயிரிழக்க காரணமான பட்டாசு ஆலை சட்டவிரோதமாக இயங்கியது எஃப்ஐஆர் மூலம் தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. சுதர்சன் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் 10 பேர் உயிரிழந்த நிலையில் 14 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தற்பொழுது தீவிரமாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. காவல்துறையினரும் தங்களது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அளவுக்கு அதிகமான ஆட்களை வைத்து மரத்தடியில் சட்டவிரோதமாக பாதுகாப்பு இன்றி பட்டாசுகளை தயாரித்ததால் இந்த விபத்து நேரிட்டிருப்பதாக எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.